எப்படி சொல்றதுன்னே முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ போராடி, உழைச்சு இந்த மானிட்டேஷன் கொண்டு வந்தது எவ்வளோ கஷ்டம். உண்மையிலேயே அந்த வாட்ச் ஹவர்ஸ் 4000 வாட்ச் ஹவர் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். அதே மாதிரி இந்த மானிட்டேஷன் பண்ணி ஒவ்வொரு டாலர் வாட்ச் ஹவர்ஸ்ல கூட ஒரு 4, 5 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா மானிட்டேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த டாலர் ஒரு நாள் ஆகுது. $1 வரைக்கும் ஒரு 2, 3 நாள் கூட ஆயிரும். அவ்ளோ கஷ்டப்பட்ட வீடியோஸ், லைவு, ஷார்ட்ஸு இப்படி கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் உழைச்சு கிடைச்சுச்சு. ஆனா, இன்னைக்கு வந்து என்னை விட்டு அது கை நழுவி போயிடுச்சு. இதெல்லாம் வந்து எனக்கு தெரியவே தெரியாது. எல்லாருக்குமே யூடியூப் ஆரம்பிக்கிற ஸ்டார்ட்டிங்கில வந்து இந்த எல்லா விஷயமுமே தெரியாது. ஆனா, அதே மாதிரி தான் நானும் இந்த மாதிரி தப்பு செஞ்சேன். நான் பரவால்ல நம்ம வந்து டாலர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சே அப்படின்னு நெனச்சேன். ஒரு $30, $40 வந்துருச்சு. இன்னைக்கு என்னோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆனது. கேன்சல் ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பியும் அத வந்து நான் ஒவ்வொரு முறையா, ஒவ்வொரு வீடியோவா போட்டு, லைவ் வீடியோ போட்டு, வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வந்து இனி நான் மானிட்டேஷன் முதல்ல இருந்து பண்ணணும். அது எவ்வளோ கஷ்டம். இனி நான் அந்த சேனலே நான் தூக்கி போட்டுருவேன். என்னால முடியவே முடியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டாடி போராடிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால முடியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த தவறு எனக்கு தெரியாது. இப்பதான் ஒரு தோழிட்ட நான் கேட்கும்போது சொன்னாங்க. என்ன அப்படின்னா, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த தவறு வந்து யாருக்குமே தெரியாது. அதாவது நான் டெய்லி எப்பயும் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து காலையில போடுவேன். முன்னாடி வந்து ஸ்டார்ட்டிங்கில வந்து மொத நாளே எடுத்துட்டு 6 மணிக்குள்ள போட்டுருவேன். 6 மணி 5:30, 6 மணிக்குள்ள போட்டுருவேன் ஸ்டார்ட்டிங்கில. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலே போடும்போது நல்ல வியூவர்ஸ் போகும். ஸ்டார்ட்டிங்கில வந்து யூடியூப்காரங்களே வந்து நெறையா சேனல்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி டக்கு டக்குன்னு வீடியோஸ் போட்ட ஸ்டார்ட்டிங்லேயே நமக்கு ரெக்கமெண்ட் குடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்ஸ் வீடியோஸ் சும்மா சாதாரண ஷார்ட்ஸா இருந்தா கூட 2000, 3000 டக்குன்னு போயிரும். ஒரு 10 மணிக்கு நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில ஷார்ட்ஸ் போட்டுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது 2000 கூட போயிருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு 50 சப்ஸ்கிரைபர் கூட இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அடுத்து வந்து ஸ்டார்ட்டிங்கில வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வீடியோ போடும்போது வந்து 2 மணிக்கு போட்டேன். அப்போ போடும்போது எனக்கு அவ்வளவா வியூஸ் போகல. சரி, அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "இல்ல என்னோட சிஸ்டர்ட்ட கேட்டேன்." சொன்னாங்க, "இல்லக்கா நீங்க காலையில போட்டு பாருங்கன்னாங்க." சரின்ட்டு 10 மணிக்கு போட்டு பார்த்தேன். ஓரளவுக்கு போயிடுச்சு. "இன்னும் நீங்க அதிகாலையில போட்டு பாருங்க. அப்போ போகுதான்னு பாருங்க. உங்களுக்கு எந்த டைமிங்கில போட்டு பார்த்தா வீடியோஸ் நல்லா போகுதுன்னு பாருங்க. அதே டைம்ல நீங்க போடுங்க." அப்படின்னாங்க. ஷார்ட்ஸ் வந்து 6 மணிக்குள்ள போடுறேன். அது நல்லா போகுது. அப்பனா நீங்க அதே டயத்துல போடுங்க. வீடியோ வந்து அப்லோட் பண்ணி பாருங்க. எந்த டயத்துல நல்ல வியூஸ் குடுக்குதோ, அதே டயத்துல நீங்க வந்து போடுங்க அப்டின்னாங்க. சரின்ட்டு நானும் 2 மணிக்கு போட்டேன் வியூஸ் போகல. 10 மணிக்கு போட்டேன் எனக்கு வியூஸ் போகல. சரின்ட்டு 6 மணிக்குள்ள போட்டு பார்ப்போம் அப்டின்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோ ஒண்ணு போட்டேன். போடும்போது நல்லா வியூஸ் போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து நமக்கு 6 மணிக்குள்ள விடிய காலையிலே போடணும் போல இருக்கு. இதுதான் நம்மளோட டைம் போல இருக்கு அப்டின்னு சொல்லி போட்டேன். போடும்போது நல்லா வீடியோஸ் அப்போலாம் வந்து எனக்கு லைவ்னா என்ன அப்படின்னே தெரியாது. லைவ் வீடியோ மூலமா நமக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னே தெரியாது. நான் வந்து ஒரு 2500 வாட்ச் ஹவர்ஸ்க்கு மேல வந்துட்டேன். அப்பதான் வந்து எனக்கு இந்த ஃபோன் வந்து சாதாரண ஃபோன், பட்டன் ஃபோன் தான் ரொம்ப நாள் வச்சிருந்தேன். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்பதான் வந்து எனக்கு ஒருத்தர் சொல்லி தான் இந்த ஃபோனே வாங்கினேன். அது வந்து ரூ. 9500க்கு ஃபோன் வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோஸே வந்து அப்லோட் பண்ணி போட ஆரம்பிச்சேன். அப்போ வந்து எனக்கு எதுவுமே அவ்வளவா தெரியவே தெரியாது. இது பத்தி இவ்வளோ இருக்கு அப்படின்னு தெரியாது. அப்போலாம் நான் வீடியோஸ்லாம் போட்டுட்டு, அப்போ வந்து ஓரளவுக்கு வியூஸ் போச்சு. வாட்ச் ஹவர்ஸும் கிடைச்சது. அதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸ்டார்ட்டிங்கில வந்து நான் குக்கிங் வீடியோஸா போட்டுட்டுருந்தேன். அப்போலாம் என்னால முடியல. ஏன்னா டெய்லி நம்ம வெரைட்டியா செய்யணும். நெறைய டிப்ஸு ஷேர் பண்ணணும். நெறைய டைம் எடுக்கணும். ஏன்னா வேலைக்கு நான் போயிட்டு இருந்தேனா, வேலைக்கும் போய் குழந்தைங்களையும் பார்த்து எனக்கு அந்த டைமிங் வந்து செட் ஆகல. அப்போ வேலைக்கு போயிட்டு வரும்போதுக்கே 4 மணி ஆயிடும். 4, 5 மணி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து குழந்தைக்கு காஃபி போட்டு குடுத்து ஹோம் ஒர்க்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, அப்புறம் சாப்பாடுலாம் செஞ்சுட்டு நைட்டு 9 மணி ஆகும். 9 மணிக்கு மேல வந்து வீடியோ எடிட் பண்ணி நான் போடுவேன். போட்டு தூங்குறதுக்கு 1 மணியா கூட ஆகும். ஏன்னா வீடியோ எடுத்து, புதுசா எடுத்து, அதுக்கப்புறம் ஏன்னா நான் லயன் வீட்ல இருந்தேன். அங்க வந்து நான் பேசுனேன்னா சவுண்ட் அப்படியே கேட்கும். பயந்துகிட்டு ஏதோ பேசுவேன். ஆனா பயமா இருக்கும். ரெஸ்ட் ரூம்ல கூட போய் வாய்ஸ் எஃபெக்ட் கொடுப்பேன் வீடியோலாம் எடுத்துட்டு. அவ்வளோலாம் கஷ்டப்பட்டேன். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த 2500க்கு மேல வாட்ச் ஹவர்ஸ் வரும்போது தான் எனக்கு வந்து நெறைய வீடியோஸ் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு, ஓ! லைவு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. லைவ் வீடியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. நான் அப்புறம் லைவ் வீடியோக்கு மாற ஆரம்பிச்சேன். இதில வந்து நெறைய ப்ராப்ளம் வரும் அப்படிலாம் சொன்னாங்க. ஃபேஸ் காட்டாமயே போட்டுருந்தேன். அப்ப சொன்னாங்க, ஃபேஸ் காட்டாம போடும்போது உங்களுக்கு வியூஸ் வராது அப்படின்னாங்க. சரி ஃபேஸ் காட்டி போடுவோம் அப்படின்னு பார்க்கும்போது நெறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, வியூஸும் வந்தாங்க. எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஒரு 50, 60 கூட ஒரு நாளைக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. டக்குன்னு வந்துருச்சு. 3000 வரையில வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்க. அதுவும் எனக்கு தெரியல. 4000 வர வரைக்கும் சும்மா இருந்தேன். 4000 வந்து 1 மாசம் கழிச்சு தான் நான் மானிட்டேஷனே அப்ளையே பண்ணேன். அப்ளை பண்ணியாச்சு. அப்புறம் வந்து டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நீங்க ஒரு வீடியோல வந்து நல்லா இம்ப்ரெஸ் பண்ற மாரி போட்டிருந்தீங்க அப்படின்னா, டக்குனே அதாவது அந்த ஒரு வீடியோ வந்து ஒரு 4,00,000 5,00,000 போனாவே உங்களுக்கு டக்குன்னு வந்து டாலர் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்னாங்க.
அதுவும் நம்மளுக்கு ஆகல. ஒரு 6 மாசம் வரைக்கும் கஷ்டப்பட்டு ஒரு $10 ஒரு 3, 4 மாசம் வரைக்கும் கஷ்டப்பட்டு $10 அதாவது 4000 வாட்ச் ஹவர் வர வரைக்கும் ஓரளவுக்கு வீடியோஸ் போச்சு. டாலர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, மானிடைசேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடும். ரொம்ப கஷ்டப்படணும். அப்படிதான் என்னோட சேனல் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஒரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டு கரெக்ட்டா வந்து $30, $40 வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த தப்ப நான் தெரியாம செஞ்சுட்டேன். அதனால என்னோட மானிட்டேஷனே வந்து கேன்சல் ஆயிடுச்சு. என்ன செய்றதுன்னே தெரியல. இனி திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து நம்மளால முடியுமா? அப்படின்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி இதுக்கு மேல என்னால வந்து ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த வீடியோ போட முடியுமா என்னன்னே தெரியல. என்ன அப்படின்னா, என்ன தவறு அப்படின்னா, நான் வந்து ஒரு முறை நேத்து வந்து ஒரு வீடியோ முந்தா நாள் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து என்னோட வீடியோ டைம் வந்து என்ன அப்படின்னா, 10 மணிக்குள்ள போடணும். ஆனா டைம் ஆயிடுச்சு. எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு வந்து எனக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, 12:30க்கு போட்டேன் அந்த வீடியோவ. எனக்கு வந்து வியூஸ் போகல அவ்வளவா. ஆஹா நம்ம டைம் வந்து மாறி போட்டதுனால நமக்கு வியூஸ் போகல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வீடியோவ திரும்பவும் அதாவது அதே வீடியோ எடுத்து போடாம, நான் திரும்ப மொத நாள் போட்டிருந்தேன் இல்லையா? அது வந்து அப்லோட் பண்ண உடனே இன்ஷாட்ல எடிட் பண்ண உடனே அப்படியே இருந்தது. அத வந்து திரும்பவும் மறுநாள் 6 மணிக்குள்ள போட்டுட்டேன். சரி, எப்படியாவது வியூஸ் போகுதான்னு போட்டிருந்தேன். இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரீயூஸ்டு கன்டென்ட் வீடியோ. அதாவது ரீயூஸ்டு அப்படின்னா, திரும்பவும் போட்ட வீடியோவே நம்ம போடும்போது ரீயூஸ்டு கன்டென்ட் வீடியோ அப்படின்னு குடுத்துட்டாங்க. குடுத்தாங்க அப்படின்னா, அதாவது மானிட்டேஷன் ஆனவங்க முக்கியமா மானிட்டேஷன் ஆனவங்க அந்த மாதிரி போட்ட வீடியோவே திரும்ப போடும்போது ரீயூஸ்டு கன்டென்ட் அப்படின்னு வந்துட்டாவே நமக்கு மானிட்டேஷன் கேன்சல் ஆயிடும். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இது எனக்கு தெரியல. அப்புறம் இத நான் பார்க்கவே இல்ல. இப்ப என்னோட ஃப்ரெண்டு கிட்ட நான் கேட்கும்போது, அவங்களா என்னோட சேனல் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி சொன்னாங்க. "என்ன போட்ட வீடியோவே போட்டிருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு ரீயூஸ்டு கன்டென்ட் வீடியோன்னு வந்துரும்" அப்படின்னா. அப்படின்னா நீங்க வந்து மானிட்டேஷன் கேன்சல் ஆயிடும் அப்படின்னாங்க. உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா, "சரி நான் வீடியோ டெலீட் பண்றேன்" அப்படின்னேன். "நீங்க டெலீட்லாம் பண்ண வேணாம். இன்னும் வந்து உங்க தரப்புல யூடியூப்காரங்க வந்து இன்னும் பார்க்கல. பார்த்தாங்க அப்படின்னா டக்குன்னு வந்துரும். நீங்க அதுக்குள்ள வேகமா அவங்களுக்கு முன்னாடி முந்திக்கோங்க" அப்படின்னாங்க. அப்ப கடவுள் வந்து ஒரு வகையில எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு நண்பர்களே. அவங்க பார்க்கல. உடனே அவங்க எப்படி தான் சர்ச் பண்ணி பார்த்தாங்கன்னு தெரியல. பார்த்துட்டு சொன்னோனே என்ன சொன்னாங்க, "பிரைவேட்ல போடுங்க. நீங்க அந்த வீடியோ வந்து போட்ட வீடியோ 2வது டைம் போட்டிருக்கீங்க இல்லையா? அத வந்து டெலீட் பண்ணாதீங்க. டெலீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வியூவர்ஸும், சப்ஸ்கிரைபர்ஸும் கம்மியாகும். ஸோ அதனால நீங்க இன்னும் அவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி பிரைவேட்ல குடுத்துட்டீங்கன்னா யாருக்கும் போகாது" அப்படின்னாங்க. டக்குன்னு வந்து அந்த 2வது வீடியோ வந்து பிரைவேட் பண்ணிட்டேன். அப்ப வந்து எனக்கு மானிட்டேஷன் கேன்சல் ஆகாது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மானிட்டேஷன் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி பயந்துட்டீங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தவற வந்து நீங்க செய்யாதீங்க. ஏன்னா நான் செஞ்சுட்டேன். இப்பதான் ஜஸ்ட் மினிட் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அதனால இன்னும் அவங்க பார்க்கறதுக்கு முன்னால பார்க்கல. இன்னும் கடவுள் ஏதோ ஒரு உதவி செஞ்சிருக்காரு. நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வந்து வீணாகக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில உதவி செஞ்சிருக்காரு. அது நான் ஃபர்ஸ்ட்டு வந்து கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அதனால எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ நான் வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி போட்ட வீடியோவே போட்றாதீங்க. மானிட்டேஷன் ஆனவங்க முக்கியமா மானிட்டேஷன் ஆகாதவங்க போட்டா வந்து அவங்களுக்கு வியூவர்ஸ் கம்மியாகும். சரியா? ஆனா வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து அதெல்லாம் கேன்சல் ஆகாது. மானிட்டேஷன் ஆனவங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு மானிட்டேஷன் கம்மியாயிடும். அதாவது கேன்சலாவே ஆயிடும். நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்பவும் மானிட்டேஷனுக்காக வாட்ச் ஹவர்ஸ் கொண்டு வந்து வீடியோ போட்டு முதல்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கிற மாரி ஆயிடும். எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் இல்லையா? இதெல்லாம் வந்து சாத்தியம் கிடையாது. தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் அவங்கள்ட்ட இன்னொரு டவுட் கேட்டேன். ஸ்பேனர்னால வந்து என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, உங்களுக்கு நம்பிக்கையானவங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் ஸ்பேனர் கொடுங்க. அப்படி கொடுத்தாலும் வந்து லைவ் விட்டு முடிஞ்சு போகும்போது நீங்க வந்து ஸ்பேனரை எடுத்துருங்க அப்படின்னாங்க. அப்படி நீங்க ஸ்பேனர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாம உங்க சேனலை டெலீட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அப்படின்னாங்க. இந்த மாதிரி தவற தயவு செஞ்சு யாரும் செய்யாதீங்க. அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்ல. இந்த மாதிரி அதாவது நல்லா பழகுவாக பேசும்போது நம்ம வந்து என்னன்னா ஸ்பேனர் கொடுத்துருப்போம் இல்லையா? அதாவது அடுத்தவங்க வீடியோஸ்ல போய் ஸ்பேனர் வச்சு டெலீட்டும் பண்ணலாம் அப்படின்றாங்க. அதுவும் உண்மை அப்படின்றாங்க. அதாவது நெறைய எதிரிகள் இருந்தா நம்மளுடைய சேனல வந்து டெலீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு அந்த மாரி யாரும் ஸ்பேனர் குடுக்காதீங்க. குடுத்தீங்க அப்படின்னா, முக்கியமா வந்து அந்த ஸ்பேனர எடுத்துருங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பாருங்க. என்ன அப்படின்னா,
நீங்கள் வந்து வீடியோஸ் நல்லா வியூஸ் போகணும் அப்படின்னா லைவ் வீடியோ போடுறீங்களா, லைவ் வீடியோ போடும்போது நம்ம வந்து ஹைலைட் கொடுப்போம் இல்லையா, லைவ் வீடியோவில் ஒரு 1 ஹவர் வர மாதிரி ஷார்ட்ஸில் போய் சேர்ந்துடும். அந்த ஹைலைட் வந்து ஷார்ட்ஸில் சேருமா, அந்த ஹைலைட் வந்து கொடுக்காதீங்க. நீங்கள் வீடியோஸும் போட்டு ஹைலைட்டும் கொடுக்கும்போது உங்களுக்கு வீடியோஸ் வந்து ட்ராப் ஆகும். அதாவது வீடியோஸ் வந்து வியூவர்ஸ் போகாது. ஏன் அப்படின்னா இதை மிங்கிள் பண்ணும்போது ஒரு இதுக்கு மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஹைலைட் கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு வியூவர்ஸ் வந்து வியூவர்ஸ் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால நீங்கள் வந்து நான் வீடியோவே போடல, நான் லைவ் மட்டும்தான் போடுறேன், அதனால் நான் ஹைலைட் கொடுத்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், தாராளமாக கொடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் வீடியோவும் போட்டு ஹைலைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கு வியூவர்ஸ் போகாது. எப்படின்னா எனக்கு அவங்க ஒரு உதாரணம் சொன்னாங்க, அதை நான் கூட ஷேர் பண்ணுறேன். அதாவது ஒரு கடைக்கு போகிறோம், கடைக்கு போகும்போது தக்காளியையும் வெங்காயத்தையும் சேர்த்து எடை போடுங்க அப்படின்னா போடுவாங்களா, போட முடியுமா? தக்காளிக்கு ஒரு ரேட் இருக்கும், வெங்காயத்துக்கு ஒரு ரேட் இருக்கும். வெங்காயம் வந்து கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்கும் இல்லையா, ரெண்டையும் சேர்த்து மிங்கிள் பண்ணி எனக்கு எடை போட்டுட்டாங்க அப்படின்னா யாருக்கு லாஸ்? நமக்கும் லாஸு, அவங்களுக்கும் லாஸு. சரியா? ஸோ அதனால அந்த மாதிரி மிங்கிள் பண்ணி, அதாவது ஹைலைட் கொடுக்காதீங்க. வீடியோஸ் போடுறவங்க வந்து அதாவது நம்ம ஷார்ட்ஸை லைவ் வீடியோ போடும்போது ஹைலைட் கொடுக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு வியூவர்ஸ் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இந்த தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இது போல் பயனுள்ள தகவலோட மீண்டும் நாளை ஒரு உண்மை தகவலோட சந்திப்போம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.